நான் சின்ன வயசில் செஞ்ச மாதிரியே என் பிள்ளைங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆமாம், இப்போ சமைக்கையில் எங்கள் வீட்டில் சமைக்கையில் இந்த பிளாக்கொட்டையெல்லாம் சுட்டு திம்போம். உங்களுக்கெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ நிசா வந்துங்கிறங்க காடைக்கறி வச்சுக்கிட்டு இருக்காளா, பிளாக்கொட்டையை சுட்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவிச்சு தின்னாலும் சூப்பராக இருக்கும், சுட்டு தின்னா அதை விட சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைல அப்பா அப்படி தாண்டா சாப்பிடுவேன். அவ்வளோதான், வெந்துருச்சு, எடுத்துரு. அவ்வளோதான். அது இந்த சட்டிக்குள்ள அப்பா இந்த சட்டியா காமியே, இதுக்குள்ள பிளாக்கொட்டையை போட்டு மண்ணை மேலே வச்சோன்னா சூப்பராக இருக்கும். சரி, ஐயோ பாப்பா, அதே சுடு தரணீச சுடுண்டா. கறி குழம்பு வாசனை தூக்குதுடா, வாங்கடா போய் சோத்த திம்மா. பிளாக்கொட்டையை சுட்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க இவங்க, வேலை எடுத்தவங்க. அப்போ உங்க அப்பாவுக்கு திங்க தீனி இல்லாம பிளாக்கொட்டையை சுட்டு தின்னுச்சுடா, உங்களுக்கு கறியே வெந்து கொடுக்குறா. என்ன துணியை ஈரத்தில் நினச்சிக்க. ரொம்ப பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும் துணியை, இப்படி லேசா பாப்பா துணியை. இப்ப அம்மா சொன்ன மாதிரி இப்படி பிடிங்க. துணியை ஈரத்தில் நினச்சிக்க. ஈரமாதாங்க இருக்கு, ஈரத்தில் நினச்சாதாங்க எச்சா சுடுது. ஐயா சுட்டு விடும், நீ வை, அப்பா எடுத்தானே வை. நல்லா கனமா பிடிச்சி எடுத்துட்டு போ. பிளாக்கொட்டையை கீழே கொட்டி விட்றா, பிளாக்கொட்டையை எடுத்து திங்கட்டும். அவன் அந்த டப்பா இதுல போட்டு மரக்கட்டையில போட்டு கொட்டுறா சாக்கில் கொட்டுறா. கொட்டி சாப்பிடுங்க. ஓகே, உங்களுக்கெல்லாம் பிளாக்கொட்டை சுட்டு தின்னா பிடிக்குமா, அவிச்சு தின்னா பிடிக்குமா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.